எல்லோருக்கும் என் அன்பு வணக்கம். இன்னைக்கு சாந்தி கிச்சனில் என்ன பண்ண போகிறேன்னா கேரட் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே 1 ஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு பொரிஞ்ச உடனே 2 கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டுக்கலாம். அடுத்து ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். கட் பண்ணி வச்ச 3 பல் பூண்டை போட்டுக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்க்குறேன். அப்புறம் 1 ஸ்பூன் சீரக பொடி சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 1/4 கிலோ கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கேரட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வதங்கணும். கேரட் நல்லா வெந்து பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு 1/4 முறி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்க்குறேன். சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுடலாம். இப்போ கேரட் பொரியல் நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளான டேஸ்டியான கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.